டைகர் வந்து அதிக வருஷம் வாழாது, குறைஞ்சது ஒரு 12-13 வருஷம்தான். கூடி வந்தால் ஒரு 15 வயசு மட்டும். ஜூவில் உள்ளதில் 20 வருஷம். அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா தினம் நம்ம ஃபுட்டு போட்டு கொடுக்கலாம். இது அப்படி இல்லை, கஷ்டப்பட்டு ஒரு மிருகத்தை வேட்டையாடினா மட்டும்தான் ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, இல்லைன்னா கிடைக்காது. ஏன்னா வேலை செஞ்சால் தானே நமக்கு சாப்பாடு, வேலை இல்லைன்னு சாப்பாடு இல்லைல்ல, அந்த மாதிரி தான். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு மிருகத்தை வேட்டையாடணும், அப்போ தான் ஃபுட்டு கிடைக்கும். அப்படி ஃபுட்டு கிடைக்காம இறந்து போகிறக்குள்ள வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஒரு மிருகத்தை வந்து வேட்டையாடும் போது திருப்பி சார்ஜ் வச்சுன்னா இறந்துடும், அந்த மாதிரி தான். அப்படி டைகர் வந்து சாதாரண நம்ம தேசிய மிருகம் இல்லைங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம தேசிய மிருகம் லயன் எதனால மாற்றினாங்க தெரியுங்களா? லயனை நீங்கள் படத்துல எல்லாம் கேட்டிருப்பீங்க. ரஜினியோட படத்தில் ஒரு டைலாக் இருக்குல்ல, சிங்கம் சிங்கிளாக வரும், பண்ணி கூட்டம் வரும். அது படத்துக்குள்ள டைலாக்கு. சரிக்கும் சொன்னால் சிங்கம் வந்து ஆண் சிங்கம் வந்து சோம்பேறி. ஒரு காட்டுராஜாவில் ஒரு மேய்ச்சல் வயலில் மேல் நோட்டம் மட்டும்தான் இருக்குது, மேல் பார்வை மட்டும்தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தை வந்து வேட்டையாடுறது கூட்டத்தோட தான் ஒரு மிருகத்தை வேட்டையாடு. அப்போ ஆண் சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சிக்னல் கொடுக்கும். மிருகம் வரும்போது சிக்னல் கொடுக்கும். சிக்னல் கொடுத்தோன்னா பெண் சிங்கம் தான் கூட்டமாக போய் வேட்டையாடி முடித்தோன்னா ஆண் சிங்கம் மெதுவாக போகும். நான் தான் காமிச்சு கொடுத்தேன், என்னோட பங்குன்னு சொல்லி மேலே கை வச்சு சாப்பிடு, பெண் சிங்கம்லாம் சைடில் சாப்பிடு. அப்படி கூட்டத்தோடு ஒரு மிருகத்தை வந்து வேட்டையாடுறது நமக்கு வேண்டாம். இந்தியாவில் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, குஜராத் கீர்வானத்தில் மட்டும். அது வேண்டான்னு சொல்லி தான் நம்ம வந்து செலக்ஷன் பண்ணி எடுத்தது டைகர் வந்து இதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கில் இருந்துச்சு. எல்லாம் பண்டத்த ராஜாக்கமார் எல்லாம் வேட்டையாடி எல்லாம் அழிச்சிட்டாங்க. அப்படி அழிச்சா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அழிக்கல, அவங்க இந்த பல்லு நகம் எல்லாமே, பின்ன அந்த ஸ்கின்னில் தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, அந்த ஸ்கின்னில் தான் உட்காரவங்க, அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெருமை. அப்படி நிறைய அழிச்சிட்டாங்க. அப்படி தான் நம்ம இது பண்ணணும்.